வணக்கம். மார்க்கெட்ல நாம என்ட்ரி ஆன உடனே நமக்கே தெரியாம ஒரு பயம், ஒரு பதற்றம் வருதா? நீங்க ஒரு ஸ்கேல்பராகவோ அல்லது இன்ட்ராடே ட்ரேடராகவோ இருந்து இந்த தேவையில்லாத அவசர என்ட்ரிகளையும் பயத்தையும் எப்படிடா நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கானது தான். நம்ம மூளையோட செயல்பாட்டை சரியா புரிஞ்சுகிட்டு எப்படி நம்ம ட்ரேடிங்கை மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம முக்கியமா 4 விஷயங்கள பார்க்க போறோம். ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, ஒரு 10 நிமிட அமைதியான பயிற்சி, தியானத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், அப்புறம் இத தொடர்ந்து செய்யறதால கிடைக்க போற ரிசல்ட். இது நம்ம எமோஷனல் கண்ட்ரோல முழுமையா அடையறதுக்கான ஒரு சூப்பரான 4 கட்ட ரோட் மேப். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஏன் நம்ம திரும்ப திரும்ப இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங், பேனிக் எக்ஸிட்னு தப்பு மேல தப்பு பண்றோம்? இது உண்மையிலேயே உங்க ஸ்ட்ராட்டஜில இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. இது நம்ம உடம்புக்குள்ள, குறிப்பா நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் பிரச்சனை. இதை நாம உடனே சரி செஞ்சாகணும். பகுதி 1. ட்ரேடிங்கின் போது உங்கள் மூளை. மார்க்கெட்ல நாம பண்ற பெரிய பெரிய தவறுகளுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமா நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். ட்ரேடிங் செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற பயமயம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். இது ஆக்டிவ் ஆன உடனே நம்ம லாஜிக்கா யோசிக்கிற திறனையே மொத்தமா முடுக்கிடும். மூளையில டோபமைன் ஸ்பைக்குகள், அப்புறம் கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால அதிகமா சுரக்கும்போது உங்களால எந்த ட்ரேடிங் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணவே முடியாது. இதுதான் உங்களை ஃபோமோ, பேனிக் எக்ஸிட், அப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடிங் செய்ய தூண்டுது. அதனால தான் சொல்றேன், தியானம்ங்கிறது சும்மா ஏதோ ஒரு ஆன்மீக விஷயம் இல்ல. அது நம்ம நரம்பு மண்டலத்தை சரி செய்யற ஒரு மிக முக்கியமான சயின்டிஃபிக் கருவி. இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு சாதாரண ட்ரேடிங் மூளைக்கும் தியானிக்கும் மூளைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒன்று, கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக சுரந்து முழுசா பயத்திலையும் குழப்பத்திலையும் அவசர அவசரமாக முடிவெடுக்கும். இன்னொன்று, மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி எமோஷன்ஸை முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக செயல்படும். நீங்க எந்த மூளையோட ட்ரேட் பண்ண விரும்புறீங்க? சரி, இப்போ பகுதி 2க்கு வருவோம். 10 நிமிட அமைதியான ட்ரேடர் பயிற்சி. இது உங்க மூளைக்கான ஒரு தினசரி பூட் கேம்ப்னே சொல்லலாம். இதை செய்யறதுக்கு பெஸ்டான டைம் எதுனா, மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைனா மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே செய்யறது தான். இந்த பயிற்சியில ரொம்ப தெளிவான 5 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. சரியான நிலை, சுவாசம், உடல் தளர்வு, ஐடென்டிட்டி ப்ரோக்ராமிங், அப்புறம் விஷுவலைசேஷன். இந்த படிகளை நீங்க கொஞ்சம் கூட அவசரப்படாம நிதானமா ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணணும். வாங்க, இது ஒவ்வொன்றையும் இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் கட்டம் உங்களோட போஸ்டர், அதாவது உங்க நிலை. முதல் 1 நிமிஷம் நேரா நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மெதுவா மூடிக்கோங்க. முக்கியமா உங்க மொபைல் போனை கொஞ்சம் தூரமா வச்சிடுங்க. இப்போ நான் ஒரு அமைதியான நிலைக்குள்ள போக போறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சத்தமா உறுதியா சொல்லுங்க. இதுதான் நீங்க உங்க மூளைக்கு கொடுக்கிற முதல் ஸ்ட்ராங்கான கமாண்ட். அடுத்தது கட்டம் 2, மூச்சு பயிற்சி. இங்க இந்த 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? கரெக்டா 4 நொடிகள் மூச்சை மெதுவா உள்ள இழுத்து சரியா 6 நொடிகள் அதை வெளியே விடணும். இதை அப்படியே ஒரு 10 தடவை பண்ணுங்க. மூச்சை வெளியே விடுற அந்த எக்ஸ்ட்ரா 2 நொடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க ஹார்ட் பீட்டை குறைச்சு பதட்டத்தை உடனே ரிலீஸ் பண்ணும். 3வது கட்டம் பாடி ரிலாக்ஸ் பண்றது. ஒரு ட்ரேடருக்கு எல்லா டென்ஷனும் எங்க போய் உட்காருன்னா, நெற்றி, தாடை, தோள்பட்டை, அப்புறம் நெஞ்சு பகுதியில தான். இப்போ 3வது நிமிஷத்திலிருந்து உங்க கவனத்தை மெதுவா மேல கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு பகுதியா நினைச்சு ரிலாக்ஸ் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அமைதியா சொல்லுங்க. அந்த இறுக்கமெல்லாம் முழுசா குறைஞ்சிட்டு வரத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ 4வது கட்டம் உங்களை நீங்களே ரீப்ரோகிராம் பண்ற டைம். நான் ஒரு பொறுமையான ட்ரேடர். நான் எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்றேன். நான் ரொம்ப அமைதியான முடிவுகளை தான் எடுப்பேன். ஒரு சிங்கிள் ட்ரேட் என் வாழ்க்கை கிடையாது. இதை முழுமையான நம்பிக்கையோட உங்க மனசு ஆழத்துல பதிகிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உங்க கவனம் முழுக்க உங்க பிஹேவியர், அதாவது உங்க நடத்தையில மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு லாபம் வரணும், நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு எந்த காரணத்தை கொண்டும் நினைச்சிடாதீங்க. இது உங்களை ஒரு பெட்டர் ட்ரேடரா மாத்துறதுக்கான நேரம், ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற நேரம் இல்ல. 5வது கட்டம் விஷுவலைஸ் பண்றது. அதாவது நீங்க சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கான பெர்ஃபெக்டான செட்டப் வர வரைக்கும் ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கிற மாதிரியும் மனக்கண்ணுல பாருங்க. ஒருவேளை உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு கோவமும் இல்லாம ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாம அதை அமைதியா ஏத்துக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. நிஜ மார்க்கெட்டை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு சூப்பரான ரிகர்சல் இது. இந்த 10 நிமிட பயிற்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆழமான உண்மையை மட்டும் ஏத்துக்கோங்க. என்னால மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற என் ரெஸ்பான்ஸை என்னால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். இத மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டு மெதுவா 3 முறை மூச்சு விட்டு உங்க கண்களை திறங்க. சூப்பர். இப்போ பகுதி 3,
தியானத்திற்கு பிந்தைய ட்ரேடிங் விதிகள். கண்களை திறந்ததும் உடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்துரலாம். நீங்க கண்களை திறந்த உடனே எதை பண்ணக்கூடாது தெரியுமா? போனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது, பேனிக் ஆகிற மாதிரி நியூஸ் படிக்கிறது, இதெல்லாம் சத்தியமா பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டு ஆக்டிவேட் செஞ்ச அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த சீப்பான டோபமைன் உள்ள வந்ததும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். உங்க மூளையோட அமைதி உடனே கெட்டுடும். அப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? உங்க அமைதியான மனசை இப்போ ட்ரேடிங்க்கு ரெடி பண்ணணும். உங்களோட வாட்ச் லிஸ்ட், இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற முக்கியமான லெவல்ஸ், அப்புறம் உங்களோட ஸ்ட்ரிக்டான ட்ரேடிங் பிளான், இதுல மட்டும்தான் உங்க முழு ஃபோக்கஸும் இருக்கணும். வேற எதுலயும் கவனம் சிதறவே கூடாது. கடைசியா பகுதி 4, தினசரி நிலைத்தன்மையின் விளைவு. இதை தொடர்ந்து பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். நீங்க இந்த சிம்பிளான விஷயத்த கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணும்போது உங்க மூளையில நடக்கிற மேஜிக்க பாருங்க. 3 இருந்து 5 நாட்கள்லயே ட்ரேடிங் பத்தின பதற்றம் கணிசமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 7 முதல் 14 நாட்கள்ல தேவையில்லாம ட்ரேட் எடுக்கணும்னு தோன்ற அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் ரொம்பவே அதிகமாகிடும். 21 நாட்களுக்கு மேல இதை தொடர்ச்சியா பண்ணும்போது நீங்க ஒரு கம்ப்ளீட் எமோஷனல் கண்ட்ரோல அடைஞ்சிடுவீங்க. ஆனா இங்க நாம ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி ஆகணும். இந்த பயிற்சி மார்க்கெட்டை அப்படியே கணிச்சு சொல்ற ஒரு மேஜிக் டூல் கிடையாதுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ற மிஷனும் கிடையாது. இது உங்களோட எமோஷன்ஸை கிளியர் பண்ணி லாஜிக்கா தெளிவான ட்ரேடிங் முடிவுகளை எடுக்க உதவுற ஒரு பிராக்டிக்கலான டூல், அவ்வளவுதான். நீங்க எந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் இதுதான். வெற்றி பெறும் ட்ரேடர்கள் எப்போதுமே அமைதியான நரம்பு மண்டலங்களை கொண்டவர்கள். நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதாங்க அந்த மந்திரம். அமைதியான மனம் உங்களுக்கு தெளிவான முடிவுகளை கொடுக்கும். அந்த தெளிவான முடிவுகள் உங்களை ஒரு சிறந்த ட்ரேடிங்குக்கு கொண்டு போகும். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கடைசி கேள்வி இதுதான். மார்க்கெட்ல வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு பயமும் பதற்றமும் இல்லாம முழு எமோஷனல் டிசிப்ளினோட ட்ரேட் பண்ண உங்க காலையில வெறும் ஒரு 10 நிமிஷத்தை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண நீங்க ரெடியா? நாளைக்கு காலையில இருந்தே இந்த அமைதியான ட்ரேடர் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் லைஃப் எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.